மூன்று பேருமே ஒரு விதத்துல திராட்சரசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். யோபுக்கு எப்படியெல்லாம் பேட் நியூஸ் அவர்கிட்ட ரிசீவ் ஆகும்போது அவங்க பிள்ளைகள் திராட்சரசம் குடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். தானியேலும் ராஜாக்களுக்கு திராட்சரசம் சப்ளை பண்றவரா, அப்படி ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுக்கிறவரா இருந்திருக்காரு. நோவாவும் திராட்சரசத்தினால ஒரு 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 சபிக்கப்பட்ட ஒரு சந்ததியை உருவாக்க ஒரு காரணமா இருந்தது. ஆனா அதே திராட்சரசத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு புரட்சியை இந்த உலகத்துல செஞ்சிருக்காரு. எப்படி ஆதாம் இழந்து போன அந்த ராஜ்யத்தை, அவரால் உருவாக்கப்பட்ட இந்த ராஜ்யம் எப்படி பிசாசால் சீர்குலைக்கப்பட்டதோ, இரண்டாம் ஆதாமை இயேசு கிறிஸ்து வந்து அது சரி செய்த பிற்பாடு அந்த டாக்குமெண்டேஷனை கேன்சல் செய்யற கடைசி நொடியில, அந்த தருணத்துல, அந்த கடைசி 24 மணி நேரத்திற்கு அந்த இடைப்பட்ட பகுதியில் பேசின வார்த்தை, நான் இனி இந்த திராட்சரசத்தை அருத மாட்டேன். ஆனா இதுதான் நீங்க கொடுக்க புதிய உடன்படிக்கை, இது ரத்தமாயிருக்கிறது, என் சரீரமாயிருக்கிறது, என் நினைவு கூறும்படி நீங்கள் எப்போதும் செய்யலாம். நான் உங்க கூடயே இருக்கேன், சதாக்காலம் உங்களோடு இருக்கேன். பல வாக்கு தத்தங்களோடு புதிய உடன்படிக்கை நமக்கு தந்துவிட்டு அவர் சொன்னார், நான் இனி குடிக்க போவதில்லை, திராட்சரசத்தை நான் பருக போவதில்லை. ஏனென்றால் பிதாவின் ராஜ்யம் இந்த பூமியில வர இருக்கு. அந்த பிதாவின் ராஜ்யம் வருவதற்கு அந்த நொடியில ராஜ்யம் சகல அதிகாரங்களை கீழ்ப்படுத்தி ஒரு ராஜ்யம் அமையும். அந்த ராஜ்யத்துல தான் இயேசு கிறிஸ்து நம்மளோடு கூட திராட்சரசம் அருந்த போறார். அதுவரை நான் அருந்துவதில்லை என்றால் அவர் திராட்சரசத்தை அருந்த போறார். அந்த நாளுக்காக நாம் காத்திருக்கிறோம்.